வெல்கம் பேக் டு கனி தக்ஷ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராகி சேமியா புட்டு தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் ராகி சேமியாவை கொஞ்சமா தண்ணியில போட்டு சால்ட் கொஞ்சமா போட்டு ஊற வச்சிருக்கேங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டி நம்ம எடுத்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆவி கட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணுங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதுமானது. ரொம்ப கொல கொலன்னு வேக வச்சிட்டிங்கனாலும் நம்ம இல்லைன்னா வெல்லம் போடும்போது ரொம்ப மெல்ட் ஆகி கொல கொலன்னு ஆயிடுங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வேக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. சாஃப்டா வெந்தாலே போதுங்க. கொழ கொழன்னு ஆகணும்னு கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாவே நல்லா சாஃப்டா வெந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு புட்டு நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும். இப்ப நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துல இத வச்சுக்கலாம். நம்ம துருவின தேங்காவ எடுத்து வச்சிரலாம். ஒரு 2, 3 ஏலக்காவ நசுக்கி வச்சிரலாம். கொஞ்சமா வெல்லத்தையும் நல்லா நசுக்கி வச்சுருங்க. உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெல்லம் சேர்க்கிறேன். வெல்லத்தையும் சேர்த்தி அந்த சூட்லயே போட்டீங்கன்னா, வெல்லம் நல்லாவே மெல்ட் ஆயிடும். இப்ப நல்லா நம்ம வெல்லத்த சேர்த்துட்டு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காவும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஏலக்காவும், தேங்காய், வெல்லமும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறி சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி ஈவினிங் வந்த உடனே குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியும் கூட. ஈவினிங்ல நீங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதாங்க, ஹெல்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் தேவைப்படாதுங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லயே இத செஞ்சிரலாம். ரொம்ப ஈஸியானது. செஞ்சு பாருங்க.